بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள். எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழுவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் அவனுடைய மார்க்கத்திலிருந்து குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு கருணை கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்திருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, தொடர்ச்சியாக நாங்கள் சமூக சீரழிவுக்கான காரணிகள் என்ன என்ற அடிப்படையில் அல் குர்ஆனை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை புறக்கணிப்பதுதான் அடிப்படை காரணம் என்ற அடிப்படையில் அந்த குர்ஆனோடு எங்களுடைய தொடர்புகளை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகவும், ஒரு சமூகம் சீரழிவதற்கு இன்னொரு காரணியாக இருப்பதுதான் பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமூகத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கின்ற ஒரு சமூக அங்கத்தவனான
குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரிகளான அந்த பெற்றோர்கள் காரணிகள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு இருக்கின்ற பிள்ளைகளின் விடயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகவும், அதேபோன்று அடுத்த ஒரு காரணியாக வீட்டு சூழல்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்ற அடிப்படையில் எங்களுடைய வீட்டு சூழலை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அதே அடிப்படையில் தான் சமூக சீரழிவுக்கான ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கெட்டுப்போவதற்கும் சீரழிந்து போவதற்கும் மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றுதான் ஆண்கள் பெண்களுக்கு இடையிலான உறவு முறைகள் எப்படி இருக்க வேண்டும். நாங்கள் சொல்வோம் மஹரமி அஜ்னபி என்று சொல்வோம். இந்த மஹரமி அஜ்னபிகளுக்கு இடையிலான உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தப்பட்ட அறிவுகள் எங்களுடைய சமூகத்துக்கு இல்லாததும் எங்களுடைய இளைஞர்கள் சீரழிந்து போவதற்கும் எங்களுடைய குமரி பெண்மணிகள் சீரழிந்து போவதற்கும் அடிப்படை காரணிகளாக இருக்கின்றன. குர்ஆனை பொறுத்தமட்டில் மனித சமூகத்துக்கு தேவைப்பட்ட அடிப்படை அம்சங்களை தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் மஹரமிகள் என்றால் யார், அஜ்னபிகள் என்றால் யார், இந்த மஹரமிகளோடும் அஜ்னபிகளோடும் எப்படி உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான தெளிவுகளை அழகாக சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்காததன் காரணமாக இந்த அடிப்படையில் தவறுவிட்டு முஸ்லிம் சமூகம் சீரழிந்து போகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் இந்த மஹரமி அஜ்னபி உறவு என்பது, ஆண்கள் பெண்களுக்கு இடையிலான உறவுகள் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான விடயங்களை படித்து எங்களுடைய குடும்ப கட்டமைப்புகளை சீர்படுத்தி சமூக வெற்றிக்கான ஒரு வழியை நாங்கள் காண வேண்டி இருக்கின்றது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மஹரமிகள் என்று சொன்னால் யார்? மஹரமிகள் என்று சொன்னால் ஒரு ஆணை பொறுத்தவரையில் யாரையெல்லாம் திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு ஆணுக்கு யாரையெல்லாம் திருமணம் முடிக்கிறது கூடாதோ அவர்களுக்கு மஹரமிகள் என்ற உறவு சொல்வோம். அவர்களோடு ஒரு ஆண் மகன் நடந்து கொள்கிற முறை இஸ்லாம் காட்டித் தருகிறது வித்தியாசமானது. அஜ்னபிகள் என்று சொன்னால் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பெண்மணிகள், ஒரு ஆணுடைய விடயத்தில் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பெண்மணிகள், அவர்களுடைய விடயத்தில் நடந்து கொள்கிற ஒழுக்க முறைகளை இஸ்லாம் வித்தியாசமாக காட்டித் தருகிறது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் மஹரமியான உறவுகள் என்றால் யார்? யாரையெல்லாம் திருமணம் முடிக்க கூடாதோ, யாரையெல்லாம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிப்பது ஹராமோ அவர்களெல்லாம் மஹரமிகள் என்று சொல்லப்படுவார்கள். அஜ்னபிகள் என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு யாரை திருமணம் முடிக்க முடியுமோ அவர்களையெல்லாம் அஜ்னபிகள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு நடந்து கொள்கிற முறை, அவர்களோடு பழகக்கூடிய முறையை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. எனவே இந்த மஹரமிகள் என்றால் யார், அஜ்னபிகள் என்றால் யார் என்று முதலாவது நாங்கள் பார்த்துவிட்டு அடுத்த கட்டமாக அதற்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற ஒழுக்கங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தலைப்பை சொல்லிக் கொண்டு போகிற பொழுது எப்படியெல்லாம் சீரழிவுகள் வருகின்றன என்பது உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசா 23வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த உறவு முறையை பற்றி அழகாக பேசுகின்றான். ஒவ்வொரு பெண்மணிகளும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு சூறாதான் சூரத்துன் நிசா, பெண்கள் என்ற அத்தியாயம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே 114 சூறாக்களை வைத்திருக்கின்றான். அந்த 114 சூறாக்களுள் ஒரு சூறாவுடைய பெயர் பெண்கள் என்பது. அந்த சூறாவிலே பெண்களுக்கு தேவைப்பட்ட நிறைய சட்டங்கள், திருமண ஒழுக்கங்கள், குடும்ப விவகாரத்தில் வருகிற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், சொத்து பங்கீடுகள் என்று பெண்களுக்கு தேவைப்படுகின்ற, ஆண்களுக்கும் உட்பட தேவைப்படுகின்ற நிறைய சட்டதிட்டங்கள் அந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே ஒவ்வொரு பெண்மணிகளும் முடிவெடுக்க வேண்டும், எங்களை பற்றி பேசுகின்ற சூறா, எங்களுடைய பேர் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சூறாவை நான் படித்து பார்ப்பேன் என்று முடிவெடுப்போமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வை அந்த சூறா உங்களுக்கு சொல்லித்தரும். அது ஒரு தனி விடயம்.
அந்த சூராவிலே 23வது வசனத்தில் இந்த மஹரமி அஜ்னபி உறவை பற்றி அல்லாஹ் அழகாக சொல்கிறான் பாருங்கள். அவ்வளவு தெளிவாக சொல்லுகின்றான். முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஆண்களை நோக்கித்தான் குர்ஆன் பேசும், பெண்களுக்கும் அந்த சட்டம் உள்வாங்கப்படும். எங்கெல்லாம் ஆண்களுக்கு வேறு பெண்களுக்கு வேறு என்று வருகிறதோ அந்த இடத்தில் ஆண்களுக்கு தனி சட்டம், பெண்களுக்கு தனி சட்டம் வரும். எந்த இடத்திலெல்லாம் ஆண்களை விழித்து ஒரு சட்டம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தில் பெண்களும் உள்வாங்கப்படுவார்கள். இந்த வசனம் ஆண்களை நோக்கித்தான் சொல்லும். பெண்கள் அவர்களுக்குரியதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஒப்பீடு செய்து பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் திருமணம் முடிக்க உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. யார் அவர்கள்? உம்மஹாத்துக்கும், ஆண்களுக்கு சொல்கிறான் உங்களுடைய தாய்மார்கள். அப்படியானால் பெண்களுக்கு உங்களுடைய தந்தைமார்கள். தந்தைமார்கள் என்று சொல்லும் பொழுது வாப்பா, வாப்பாவுடைய வாப்பா, அப்பா, அப்படி என்ன செய்யும்? அந்த தொடர் உயர் மட்டம் வரைக்கும் செல்லும். வபனாத்துக்கும், ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுடைய பெண் பிள்ளைகள், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது. ஆண்களுக்கு பெண் பிள்ளைகள் என்றால் பெண்களுக்கு ஆண் பிள்ளைகள். பாருங்க, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வபனாத்துக்கும், உங்களுடைய பெண் பிள்ளைகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வ அகவாத்துக்கும், ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுடைய சகோதரிகள். அப்படியானால் பெண்களுக்கு உங்களுடைய சகோதரர்கள். அந்த சகோதரர்களை பொறுத்தவரையில் அந்த சகோதரர்கள் என்பவர்கள் ஒரே தாய்க்கும் ஒரே தந்தைக்கும் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது தந்தைக்கு பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது தாய்க்கு பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம். எப்படி என்றால், உதாரணமாக நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து எனக்கு சில ஆண் குழந்தைகள் அல்லது பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரே ஆணுக்கும் ஒரே பெண்ணுக்கும் கிடைத்தவர்கள். இப்பொழுது நான் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கிறேன். அப்பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஏற்கனவே கிடைத்த பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு முறை தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள் என்று உறவு வரும். விளங்குதா? அதே போன்று என்னுடைய மனைவி நான் மரணித்த பிறகு அவர் ஒரு ஆணை திருமணம் முடிக்கிறார். அவருக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இடையிலான உறவு தாய் வழி சகோதரர்கள் என்று வரும். இந்த எல்லா சகோதரர்களும் இந்த வசனத்துக்குள் வருவார்கள். எனவே உங்களுக்கு எந்த அடிப்படையில் இரத்த உறவு சகோதரர்கள் இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தை அவர்களுக்கு கிடைத்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த உறவுகள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வ அம்மாத்துக்கும் வ காலாத்துக்கும், ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுடைய மாமிமார்கள், உங்களுடைய சாட்சிமார்கள். உங்களுடைய மாமி என்றால் நீங்கள் என்ன உறவு சொல்வீர்களோ தெரியாது, நான் விளங்கப்படுத்தி சொல்லுகிறேன். உங்களுடைய வாப்பாவின் சகோதரிகள், தாயின் சகோதரிகள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய தாயின் சகோதரர்களும் தந்தையின் சகோதரர்களும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வபனாத்துல் அஹி, உங்களுடைய சகோதரரின் பெண் பிள்ளைகள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய சகோதரர்களின் ஆண் பிள்ளைகள். வபனாத்துல் உக்தி, உங்களுடைய சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகள். பெண்களுக்கு உங்களுடைய சகோதரிகளின் ஆண் பிள்ளைகள். இதுவும் உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உறவு முறைகளை நம்ம திருப்பி பார்த்தால் உங்களுடைய தந்தைமார்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய ஆண் பிள்ளைகள், உங்களுடைய தாயின் சகோதரர்கள், தந்தையின் சகோதரர்கள், உங்களுடைய சகோதரனின் ஆண் பிள்ளைகள், உங்களுடைய சகோதரியின் ஆண் பிள்ளைகள், இவர்களெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட இரத்த வழி உறவுகள். இரத்த வழி உறவுகள். இன்னொரு விஷயம் இருக்கிறது, திருமணத்தின் மூலம் அதே போன்று பால்குடியின் மூலம் வரக்கூடிய மஹரமியத்தான உறவு. அல்லாஹ் அடுத்த கட்டம் சொல்லுகின்றான் பால்குடியின் மூலம் வரக்கூடிய உறவு. அதில் என்னென்னவெல்லாம் ஹராமாகும்? வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு பாலூட்டிய தாயின் கணவர்,
உங்களுக்கு பால் ஊட்டுவதற்கு எந்த ஆண்மகன் காரணமாக இருந்தாரோ அந்த ஆண்மகன் உங்களுக்கு தாய் வழி பால்குடி உறவின் அடிப்படையில் தந்தை என்ற உறவில் வருவார். அந்த இடத்தில் வரக்கூடியவர்களும் உங்களுக்கு ஹராமாக்கப்படுவர். உதாரணமாக நானும் யாரோ ஒரு பெண் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஒரு பிள்ளையும் ஒரு தாய் கிட்ட பால் குடிக்கிறோம். நானும் என்னுடைய சகோதர சகோதரிகள் ஏற்கனவே ஹராம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நானும் வேறு யாரோ ரெண்டு பேருக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைத்த ஒரு பெண் பிள்ளையும் ஒரே பெண்ணுக்கிட்ட பால் குடிக்கிறோம். நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன உறவு வரும்? பால் குடியின் அடிப்படையில் சகோதர சகோதரிகள் என்ற உறவு வரும். இப்பொழுது ஒரே பெண்ணிடத்தில் பால் குடித்த எனக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன செய்ய முடியாது? திருமணம் முடிக்க முடியாது. அது அப்படியே நீங்க பிரட்டி பாருங்க. பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு பெண்ணிடத்தில் பால் கொடுக்கிறீர்கள், வேறு ஒரு ஆண் அவர் அஜ்னபி தான், ஆனால் நீங்கள் பால் குடித்த அதே தாயிடத்தில் அவர் பால் குடித்து விட்டால் உங்களுக்கும் அவருக்கும் பால்குடி சகோதரர் என்ற உறவு முறை வரும். இப்பொழுது அவர்களுக்கு இடையில் திருமணம் முடிக்க முடியாது. அஜ்னபி அல்ல, மஹ்ரமி என்ற உறவு முறை வந்துவிடும். இது பால்குடியின் மூலம் வரக்கூடிய சட்டம். அடுத்தது அல்லாஹ் சொல்லுகின்றான், திருமணத்தின் மூலம் வரக்கூடிய மஹ்ரமி சட்டம். அது எப்படி வரப்போகிறது? அதுல முதலாவது கட்டத்தில் வரக்கூடியதுதான் உம்மஹாத்து நிசாஇக்கும், உங்களுடைய மனைவிமார்களின் தாய்மார்கள். ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் பெண்களுக்கு உங்களுடைய கணவன்மாரின் வாப்பாமார்கள் உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு ஹராம். இந்தியாவில் மாமா உறவு முறை சொல்லுவீங்களா? மாமா உறவு முறை சொல்லுவீங்களா? உங்களோட கணவருடைய வாப்பா அவரை திருமணம் முடிக்கிறது ஹராம். அப்ப அவர் மஹ்ரமி என்ற உறவில் வருவார். அதே போன்று வரபாயிபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் உல்லாத்தி தகல்தும் பிஹின்ன, ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய மனைவிமார்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நீங்கள் அந்த மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இப்பொழுது நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறேன். முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு கணவனின் மூலம் ஒரு பொம்பளை பிள்ளையோ ரெண்டு பெண் பிள்ளையோ இருக்குதுன்னு வைங்க. இது உடனே எனக்கு கல்யாணம் முடித்ததற்காக, திருமணம் முடித்ததற்காக அந்த பிள்ளைகள் ஹராமாக மாட்டார்கள். நான் திருமணம் முடித்து அந்த மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டால் அந்த பெண்ணுக்கு இருந்த பெண் பிள்ளைகள் இருக்குது பாருங்க, அந்த பிள்ளைகள் எனக்கு ஹராமாகி விடுவார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒரு ஆணை திருமணம் முடிக்கிறீர்கள். அவர் திருமணம் முடித்து வருகிற பொழுது அவருக்கு என்ன செய்கிறார்கள்? வேறு ஒரு பெண்ணின் மூலம் ஒரு ஆண் பிள்ளையோ ரெண்டு ஆண் பிள்ளையோ இருக்கிறார்கள். நீங்க அந்த கணவனோடு இல்லறத்தில் ஈடுபட்டால் அப்பொழுது அந்த ஆண் பிள்ளைகள் உங்களுக்கு மஹ்ரமிகளாக ஆகிவிடுவார்கள். விளங்கிடுதா? இது திருமணத்தின் மூலம் ஹராமாகக்கூடிய மஹ்ரமி சட்டம். அதே போன்று அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஇல்லம் தகூனு தகல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அந்த பெண்ணோடு இல்லறத்தில் ஈடுபடவில்லையானால், குடும்ப உறவில் ஈடுபடவில்லையானால் அவர்களுடைய பிள்ளைகளை முடிப்பதில் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. உதாரணமாக, நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு கணவரின் மூலம் ரெண்டு பொம்பளை புள்ளை இருக்குதுன்னு வைங்க. நான் அந்த மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டால் அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் எனக்கு திருமணம் முடிக்கிறது ஹராம். ஆனா நான் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் வாழ்ந்தேன், ஆனா குடும்ப உறவில் ஈடுபடவில்லை, இல்லறத்தில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் 1 வருஷத்துக்கு பின்னாலேயோ 2 வருஷத்துக்கு பின்னாலேயோ அந்த பெண்மணியை தலாக்கு சொல்லி விட்டு போட்டு அந்த பெண்மணியிடம் மகளை முடித்துக் கொள்ளலாம். இதுல உங்களுக்கு குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். பெண்களை பொறுத்த வகையில் என்ன, நீங்க ஒரு ஆண் மகனை திருமணம் முடிக்கிறீங்க. முடிக்கும் பொழுது அந்த ஆண் மகனுக்கு வேறு ஒரு பெண்ணின் மூலம் 2 ஆம்பளை புள்ளையோ ஒரு ஆம்பளை புள்ளையோ வச்சு இருக்குதுன்னு வைங்க. அந்த ஆணோடு நீங்க இல்லறத்தில் ஈடுபட்டா அந்த ஆண் பிள்ளைகளுக்கு என்ன சட்டம் வரும்? மஹ்ரமி என்ற சட்டம் வரும். ஆனா நீங்க 1 கிழமையோ 2 கிழமையோ 1 வருஷமோ வாழ்றீங்க, நீங்களும் உங்களோட அந்த ஆணும் குடும்ப உறவுல ஈடுபடல. அப்படி ஈடுபடவில்லை என்று சொன்னால் அந்த ஆண் மகனை உங்களுக்கு என்ன செய்யலாம்? இவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னா அந்த ஆண் மகன் உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொள்ளலாம். அதுல எந்த குற்றமும் இல்லை என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது.
அடுத்ததெல்லாம் என்ன சொல்லுகின்றான்? வஹலாயிலு அபுனாயிக்கும் உள்ளதீன மின் அஸ்லாபிக்கும், திருமணத்தின் மூலம் வரக்கூடிய இன்னொரு சட்டம். அது யாரு? உங்களுடைய ஆம்பளை புள்ள இருக்குது பாருங்க, உங்களுடைய ஆண் பிள்ளைகளின் மனைவிமார்கள். அப்படின்னா நம்ம மருமகள் உறவு முறை சொல்லுவோம். ஏண்ட மகனுடைய பொஞ்சாதி அவன் என்ன செய்ய முடியாது, மாமாக்காரருக்கு திருமணம் முடிக்க முடியாது. இப்ப உங்களுடைய மகள் பெண்களை பொறுத்த வகையில் உங்களோட மகள்கிட்ட மாப்பிள்ளை இருக்கிறார் பாருங்க, மருமகன் உறவு முறை சொல்லுவீங்களா, அவர் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாது. இதுதான் திருமணத்தின் மூலம் ஹராமாக்கப்படக்கூடிய மஹரமிகள். யார் அவங்க? முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அந்த பெண்ணுடைய மாமா, கணவருடைய வாப்பா. அதே போல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுடைய கணவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவரோடு இல்லறத்தில் ஈடுபட்டால். அடுத்ததெல்லாம் என்ன சொல்கிறான்? உங்களுடைய பெண் பிள்ளைகளின் கணவன்மார்கள், மருமகன் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை திருமணம் முடிக்க. இந்த 3 உறவுகளும் திருமணத்தின் மூலம் மஹரமி என்ற சட்டத்துக்கு வருவார்கள். அடுத்தது அல்லாஹ் தற்காலிகமாக மஹரமாகக்கூடிய ஒரு முறையை சொல்றான். அது என்னது? தற்காலிகமா ஹராம், ஆனா அவங்களுக்கு மஹரமின்ற சட்டம், ஏனைய மஹரமிகளுக்கு வரக்கூடிய சட்டம் வராது. தற்காலிகமாக திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் யார் என்று சொன்னா அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கும் பொழுது உங்களுடைய பெண்மணியின் மனைவியின் சகோதரியை ஒரே நேரத்தில் வச்சு கொண்டு இருக்க முடியாது. நான் என்னுடைய மனைவியை முடித்து மனைவியுடைய தாத்தா அல்லது தங்கச்சி 2 பேர்ல ஒருத்தர ஒரே நேரத்தில் மனைவியா வச்சுக்கலாமா? பொதுவா ஆண்களுக்கு 4 பெண்களை மனைவியா வச்சுக்கலாம் ஒரே நேரத்தில். ஆனா தண்ட மனைவியோட தாத்தாவையோ தங்கச்சியோ ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியாது, மனைவியாக வைத்துக் கொள்ள முடியாது. இது குர்ஆன்ல சொல்லுது. ஹதீஸில் என்ன வருது என்று சொன்னா, ஒரு பெண்மணியிட சாட்சி இருக்கிறாங்க பாருங்க, என்னுடைய மனைவியிட உம்மாட தங்கச்சி அல்லது உம்மாட தாத்தா, என்னுடைய மனைவியையும் என்னுடைய மனைவியின் சாட்சி அல்லது பெரியம்மா அல்லது மாமி, இந்த உறவுகளையும் ஒரே நேரத்தில் என்ன செய்யலாது, மனைவியாக வைத்துக் கொள்ள முடியாது என்ற இந்த மஹரமி அஜ்னபி சட்டத்தை குர்ஆன் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. உங்களுக்கு போய் சூரா அன்-நிசா உடைய 23வது வசனத்தை எடுத்து தர்ஜுமாவை கொஞ்சம் நிதானமா வாசிச்சா என்ன செய்யலாம், இந்த உறவு முறைகள் உங்களுக்கு விளங்கிக்கலாம். ஏன் நான் இதை சொல்றேன் என்று சொன்னா, இந்த சட்டங்கள் எங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும். எங்களுடைய இந்தியாவில் எப்படி இருக்கிறது தெரியாது, நம்மட நாடுகளில் என்னன்னு சொன்னா இந்த நானா தம்பின்ற இந்த பட்டத்தை இரத்த உறவுகளுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? நானா தம்பின்ற உறவு முறைய என்னுடைய வாப்பா இருக்கிறார் தானே, அவர் நானாவோ தம்பியோ, பெரியப்பா அல்லது சித்தப்பான்னு சொல்லுவோம், சாச்சா பெரியப்பான்னு சொல்லுவோம் தானே, அவங்கட நானா தம்பி புள்ளவளுக்கெல்லாம் நானா தம்பின்னு சொல்லுவாங்க, தாத்தா தங்கச்சின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இடையில் எந்த மஹரம் அஜ்னபியத்தும் பேணப்படுறது இல்லை, சர்வசாதாரணமா பார்க்கலாம். காரணம் என்ன? சட்டத்தை விளங்காதனால வந்த விளைவு. என்னுடைய சாச்சாவின் மகள் எனக்கு மஹரமியா அஜ்னபியா? இந்த குர்ஆன் வசனம் ஓடற வச்சு நீங்க சொல்லுங்க, அஜ்னபி. அப்ப அவர்களோடு தனிமையில் இருக்கலாமா? பின்னால வரும் சட்டம், அவர்களோடு தனிமையில பேசலாமா? அவர்களோடு தனிமையில பயணம் போகலாமா? அவர்களோடு ஒரே ஆட்டால தனிய பயணம் போகலாமா? இதெல்லாம் பரவலாக நடக்கிறது. அன்பார்ந்த தாய்மார்கள், என்ன காரணம்? இந்த சட்டம் தெரிய முடியல, இந்த சட்டத்தை படிக்கல, அதனால வரக்கூடிய விளைவு. எனவே நம்ம முதலாவது விளங்குவோம், மஹரமிகள் என்பது யார்? 3 முறையில மஹரமிகள் வருவாங்க. ஒன்று இரத்த உறவின் அடிப்படையில் வருவார்கள், இன்னொன்று பால்குடி உறவின் மூலம் வருவார்கள், இன்னொன்று திருமணத்தின் மூலம் வருவார்கள். சுருக்கமாக சொன்னால், இரத்த உறவின் மூலம் வரக்கூடியவர்கள் உங்களுடைய தந்தைமார்கள், உங்களுடைய ஆண் பிள்ளைகள், உங்களுடைய இரத்த உறவு சகோதரர்கள், உங்களுடைய வாப்பாவின் சகோதரர்கள், உம்மாவின் சகோதரர்கள். அதே போன்று உங்களுடைய சகோதரரின் மகன், சகோதரியின் மகன், இந்த 2 உறவும் வரும். இது இரத்த உறவின் மூலம் வரக்கூடியது. பால்குடி உறவின் மூலம் என்ன வரும்? உங்களுக்கு பால் ஊட்டுவதற்கு எந்த தந்தை காரணமாக இருந்தாரோ அவர் மஹரமாகுவார். உங்களோடு ஒரே கட்டத்தில் ஒரே தாயிடத்தில் பால் குடித்த ஆண்கள் உங்களுடைய பால்குடி சகோதரர்கள், அவர்கள் பால்குடியின் மூலம் மஹரமி ஆவார்கள். திருமணத்தின் மூலம் யாரெல்லாம் வருவார்கள்? உங்களுடைய கணவனின்
தந்தை, உங்களுக்கு மாமா முறையில் இருக்கக்கூடியவர். அடுத்தது யாரு? உங்களுடைய கணவனின் ஆண் பிள்ளைகள். உங்களுக்கு பிறந்த ஆம்பளை புள்ள மகன், அது சரி. உங்களுடைய கணவனின் ஆண் பிள்ளைகள் எப்பொழுது அந்த கணவனோடு இல்லறத்தில் ஈடுபட்டால், அதே போன்று உங்களுடைய மகன்மார்களின், உங்களுடைய மகளுடைய கணவன் மருமகன், இவர்கள் இரத்த உறவு இந்த திருமணத்தின் மூலம் என்ன செய்யப்படுவார்கள்? மஹரம் ஆவார்கள். இந்த மஹரமிகளோடு இஸ்லாம் எப்படி நடந்து கொள்ள சொல்கிறது, அஜ்னபிகளோடு எப்படி நடந்து சொல்ல சொல்கிறது. இந்த ஒழுக்கம் பேணப்படல் என்று சொன்னா சமூகத்தில் நிறைய பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனைன்றதை நான் பின்னால் எடுத்து சொல்லும் பொழுது சொல்லுகின்றேன். முதலாவது, நம்ம இந்த மஹரமி அஜ்னபியுடைய விஷயத்தில் நம்ம விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இப்பொழுது ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் இருக்க வேண்டிய இடம் வீடுதான். அவளுக்கு நினைத்த மாதிரி ஊர் சுத்த முடியாது, அவளுக்கு நினைத்த மாதிரி பயணம் போக முடியாது. தனிமையில் பயணம், ஊருள்ளுக்கு போற அந்த ஊருள்ளுக்கு எல்லையுள்ளுக்கு போறதல்ல, பயணம் போகிற கட்டம், நம்ம சுருக்கி தொழுகிற பயணம் இருக்குது பாருங்க, அந்த பயணம் போறதாக இருந்தாலும் ஒரு பெண்மணிக்கு தனிமையில் போக முடியாது. இது இஸ்லாம் வைத்திருக்கிற ஒரு சட்டம். அதுல நலவிருக்குதா கெழுதிருக்குதா பின்னால சொல்லி காட்டுறேன். அப்படி ஒரு பெண்மணி போக விரும்பினால் இஸ்லாம் சொல்வது என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துசாஃபிருல் மர்அத்து ஸலாஸத அய்யாமின். ஒரு பெண்மணி 3 நாள் பயண தூரம் போகக்கூடாது. இல்லா மஅதி மஹரமின், ஒரு மஹரமியத்தான உறவு இல்லாமல் போகக்கூடாது. இப்ப மஹரத்தை விளங்கணுமா இல்லையா? மஹரமி யாருன்னு விளங்கினாலும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம். என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? ஒரு பெண்மணி தனிமையில் பயணம் போகக்கூடாது, ஒரு மஹரமியத்தான உறவு இல்லாமல். மஹரமியத்தான உறவு உண்டா யாரு? இப்ப முன்னால சொன்னவங்க, ஒரு வாப்பா அல்லது வாப்பாட நான தம்பி அல்லது எங்கட இரத்த உறவு சகோதரர்கள் அல்லது எங்களுக்கு பிறந்த ஆம்பளை புள்ளகள், இவங்கள யாராவது ஒருத்தர் இருக்கும் பொழுதுதான் நம்ம பயணம் போகணும், தனிமையில போகக்கூடாது. சில ஹதீஸுகள்ல 3 நாள் வருது, சில ஹதீஸுகள்ல 2 நாள் வருது. ஒரு ஹதீஸ்ல வருது ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா துசாஃபிரன் இம்ரஅத்துன், ஒரு பெண்மணி பயணமே போகக்கூடாதுன்னு நேர காலம் குறிப்பிடாம பொதுப்படையா பயணம் சொல்லி போட்டாங்க. எனவே நீங்க ஒரு நாள் பயணம் போனாலும் சரி, 2 நாள் பயணம் போனாலும் சரி, அல்லது சுருக்கி தொழக்கூடிய அளவு தூரம் ஒரு பயணம் போறீங்க, இந்த அதிராம்பட்டின டவுனுக்கு பஜாருக்கு போறதுக்கு அந்த சட்டம் வராது. ஆனா நீங்க சாதாரணமாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தானே, தொண்டின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ராமநாதபுரம் வச்சுக்கோங்களேன், அல்லது திருச்சின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது தஞ்சாவூர் நினைக்கிறேன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊரா இருக்கும். அப்படியா? அந்த சுருக்கி தொழுவதற்கு முடியுமான அளவுள்ள தூர பயணம் போறீங்க. போனா ஒரு பெண்மணி தனியே போகக்கூடாது. யாரோடு போகணும்? சென்னைக்கு தனியே போகலாமா? அப்ப இன்னைக்கு போற சமூகத்தை பார்க்கிறோமா இல்லையா? சுத்த ஹராத்தை செய்கிறார்கள். அதே நிலையில் மரணித்து விட்டால் அவர்களுடைய கடைசி முடிவு கெட்டதாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சட்டத்தை விளங்காததனால வரக்கூடிய விளைவு. அன்பார்ந்த தாய்மார்களே, சில நேரங்களில் விளங்கலாம், அப்ப ஆண்களுக்கு தனியே போக முடியுது, ஏன் பெண்களுக்கு தனியே போக முடியல? அப்ப இஸ்லாம் பெண்களை அடக்கி ஆளுதா? இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துதா? அன்பார்ந்த தாய்மார்களே, இதுக்கு ஒரு பதில் இருக்குது, நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். அதே போன்றுதான் இன்னொரு சட்டம் இருக்குது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருக்க முடியுமா என்றால், மஹரமியத்தான உறவுகள் இருக்கிறாங்க பாருங்க, மஹரமியத்தான உறவுகள், திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட உறவுகள், அவர்களோடு ஒரு வீட்டிலோ ஒரு அறையிலோ ஒரு வாகனத்திலோ ஒரு பயணத்திலோ தனிமையில் இருப்பது தவறு கிடையாது. உங்களோட நானா, உங்களோட இரத்த உறவு நானா ஆத்தா 3 வீலரை ஓட்டிக்கிட்டு போறாரு, உங்களுக்கு தனியா போகலுமா? இல்லதா? போகலாம். உங்களோட வாப்பா வாகனத்தை செலுத்தி கொண்டு போறாரு, உங்களுக்கு ஒரு பெண்மணி தனியா போகலுமா? இல்லதா? உங்களோட மகன் மோட்டார் சைக்கிள் 2 வீலர் இருக்குதானே, அதை ஓட்டிக்கிட்டு போறாரு, நீங்க பின்னால உட்கார்ந்து போறீங்க, போக முடியுமா? முடியாதா? மஹரமியத்தான உறவுகளோடு தனித்திருக்கலாம்.
மஹரமியத்தான உறவுகளோடு தனிமையில் பயணம் செய்யலாம், மஹரமியத்தான உறவுகளோடு தனிமையில் இருந்து கதைத்து கொண்டிருக்கலாம். மஹரமிகள் அல்லாத அஜ்னபிகள் யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கதைக்க முடியுமா முடியாதான்னு கேட்டா கதைக்கலாம். ஆனா ஒரு நிபந்தனை, மஹரமியத்தான ஒரு ஆண் துணை பக்கத்திலே இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மட சமூகம் விளங்கி வச்சிருக்குது, பெண்கள் பேசவே கூடாதுண்டு. பெண்கள் அந்நிய ஆண்களோடு பேசவே கூடாதாம். அப்படி இஸ்லாம் எங்கேயாவது சொல்லிச்சுதா? எங்கேயுமே சொல்லல. அல் குர்ஆனிலே அல்லாஹ் பெண்களுக்கு சொல்லுகின்ற, நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்கிற அறிவுரை என்ன? யா நிசா அன் நபி, நபியின் மனைவிமார்களே, லஸ்துன்ன காஹதிம் மினன் நிசா, நீங்கள் ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்ல. இது யாருக்கு சொல்லப்பட்டது? நபிகளாருடைய மனைவிமார்களுக்கு. அவர்கள் ஏனைய பெண்களை போல இல்லையாம். ஏன் தெரியுமா உங்களுக்கு? இது சாதாரணமான உள்ள பெண்களை எனக்கு விரும்பினா அவர்களும் விரும்பினா திருமணம் முடிச்சு கொள்ளலாம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை அவங்க விரும்பினாலும் திருமணம் முடிக்கலாமா? முடியாது. ஏன்? அவங்களோட தாய்மார்கள். இப்ப நபிகளாருடைய மனைவிமாரோடு பேசும் பொழுது அவங்க வளைஞ்சி கொலைஞ்சி நெளிஞ்சி பேசி நம்மட உள்ளத்துக்கு அந்த பெண்ணோடு ஒரு ஆசை வந்தா, இது தாயோடு கெட்டெண்ணம் வச்ச குற்றம் வருமா இல்லையா? எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நபியுடைய மனைவிமார்களே, நீங்க ஏனைய பெண்களை போல அல்ல. எனவே இனித்தகைத்துன்ன, நீங்கள் பயந்து நடப்பவர்களாக இருந்தால், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால், ஃபலா தஹ்தஅன பில் கவுல், நீங்கள் பேசும் பொழுது வளைந்து குலைந்து நெளிந்து பேச வேண்டாம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? மொத்தமா பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை. வளைந்து குலைந்து சொஃப்டா பேசுறேன்னு சொல்லுவாங்க தானே, மென்மையாக பேசுறது, அப்படி நீங்கள் பேச வேண்டாம். ஏன் தெரியுமா? ஃபயத்துமா அல்லதி ஃபீ கல்பிஹி மரலுன், யாருடைய உள்ளத்துல நோய் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்துல காம வெறி இருக்கிறதோ, அவர்கள் என்ன செய்வார்கள்? உங்கள் மீது ஆசை கொள்வார்கள். இது ஹராமா இல்லையா? இது பாவமா இல்லையா? எனவே பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்க பேசக்கூடிய பேச்சு ஒரு ஆணுடைய உள்ளத்துல கெட்டெண்ணத்தை கொண்டு வரக்கூடாது. ஆனால் வகுல்ன கௌலம் மஅரூஃபா, பேசாம வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுக்கொள்ளணும் அல்லாஹ் சொன்னானா? வாயை சீல் பண்ணி கொள்ளணும் அல்லாஹ் சொன்னான்? அப்படி சொல்லல. அல்லாஹ் சொல்கிறான், வகுல்ன கௌலம் மஅரூஃபா, அறியப்பட்ட விதத்தில் பேசிக்கொள்ளுங்கள், அறியப்பட்ட முறையில் பேசிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு குரல் இருக்கும். அந்த குரலை வளைச்சி அப்படி இனிமைப்படுத்தி பேசாம நேர்குரலால பேசலாம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த ஒழுக்கத்தை தான் பெண்களுக்கு ஆண்களோடு நடந்து கொள்ளும் பொழுது இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே ஒரு பெண்மணி ஒரு அந்நிய ஆணோடு பேச விரும்பினால், அந்நிய ஆணோடு பேச விரும்பினால், அது அந்நிய ஆண் என்று சொல்லும் பொழுது யாரு? கணவண்ட நானா தம்பியாகவும் இருக்கலாம், கணவண்ட நானா தம்பியாகவும் இருக்கலாம். அவர்களோடு பேசுவதாக இருந்தா கூட நம்ம பேசும் பொழுது நமக்கு பக்கத்தில் யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? ஒரு மஹரமியத்தான ஆண் துணை இருக்கணும். அது இல்லாமல் பேசக்கூடாதுன்றது ஒரு நிபந்தனை. பேசும் பொழுது வளைஞ்சி கொலைஞ்சி நெளிஞ்சி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நேர் வார்த்தையில் பேசணும். அன்பார்ந்த தாய்மார்களே, இப்பொழுது நான் நினைக்கின்றேன், சமூகத்தில் நிறைய பிரச்சனை வரதுக்கு என்ன காரணம்? போன் எடுக்கிறது. யாருக்கு? மாப்பிள்ளையில நானாக்கில் அல்லது தம்பிக்கு போன் எடுக்கிறது. எடுத்து என்ன பேசுறது? மச்சான்னு சொல்ற சொல்லுவக்கி அவர்கள் உள்ளத்துக்கு என்ன செஞ்சிடும்? வர வேண்டியதெல்லாம் வந்து முடிஞ்சிடும். எத்தனை பேர் மணித்தியால கணக்கு வளைஞ்சி குழஞ்சி நெளிஞ்சி போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். தண்ட ஆண் பக்கத்தில் இல்லாத நேரத்தில் ஒரு அந்நிய ஆணோட மொபைல் போன்ல கதைக்கலாமா? நம்மட இனிமையான குரல் எடுத்து காட்டலாமா? இந்த பேணுதல் எத்தனை? அட இது ஹராம் அப்பா, இது சுத்த ஹராம். இது எத்தனை பேர் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சர்வசாதாரணமாக. அன்பார்ந்த தாய்மார்களே, ஏதோ நம்மட போனுக்கு கோல் வந்துட்டுது, எடுத்து பார்க்குறீங்க, ஒரு ஆம்புல தான் பேசுறாரு பக்கத்தில், உடனே என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும், வீட்டில் ஆம்புல இல்லை அப்படின்னு குரலை நான் கொஞ்சம் கம்பீரப்படுத்தி சொல்லிட்டு வச்சுக்கிற வேண்டியதான். அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட இனிமையான குரலை பேசி அது ஆண் மகனுடைய உள்ளத்தில் ஒரு கெட்ட உணர்வை ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னால் அதற்குரிய குற்றத்தை, ஹராத்தை சுமக்க வேண்டி வரும். இந்த அளவு எங்களை இஸ்லாமிய குடும்பங்களில் பேணுதல் இருக்குதா? இந்த அளவு இஸ்லாத்தோடு வாழுகின்றோமா?
அன்பார்ந்த தாய்மார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேர் கணவனின் சகோதரர்களோடு தாராளமாக மனம் விட்டு பேசுபவர்கள் எத்தனை பேர், இறங்கி போய் பேசுபவர்கள் எத்தனை பேர், அவர்களுடைய வாகனத்திலே தனியே பயணம் செய்பவர்கள் எத்தனை பேர். நீங்கள் கூட்டு குடும்பமாக வாழுகிற பொழுது வீட்டிலே யாரும் இருக்க மாட்டார்கள், மச்சான் மாத்திரம் இருப்பார். தனிமையில் ஒரு வீட்டுக்குள் இருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இதெல்லாம் பல நேரங்களில் பல பிரச்சனைகளை கொண்டு வரும். எனவே இந்த கட்டுக்கோப்பை ஏன் இஸ்லாம் போடுகிறது? எந்த அளவுக்கு போடுது பாருங்க. ஒரு பெண்மணி ஹஜ் செய்ய விரும்புகிறார், உம்ரா செய்ய விரும்புகிறாள். அவளுக்கு பணம் இருக்க வேண்டும், உடல் பலம் இருக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? அவளை அழைத்து சென்று வருவதற்கான ஒரு ஆண் துணை இருக்க வேண்டும். இல்லைன்னா அவளுக்கு ஹஜ் உம்ரா கடமையாகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபிகளா சொல்றாங்க, ஒரு பெண்மணி பயணம் செய்வதாக இருந்தால் ஆண் துணை இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது. அப்பொழுது அந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் எழும்பி சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, உக்துதிப்து ஃபீ கஸ்வதி கதா வ கதா, என்னுடைய பெயர் இன்ன யுத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய மனைவியோ ஹஜ் செய்ய போயிருக்கிறார், நான் என்ன செய்வது என்று கேட்டார்கள். நபிகளுடைய காலம் நிம்மதியான காலமா இல்லையா? மதீனாட கடைசி காலம்ன்றது எந்த அச்சமும் இல்லாத காலம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு எந்த பீதியும் இருக்கவில்லை, எந்த அச்ச உணர்வும் இருக்கவில்லை. அந்த கட்டத்தில் தான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பொஞ்சாதி ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறா, ஏண்ட பேரு யுத்தங்களுக்கு பதியப்பட்டிருக்குது, இப்ப என்ன செய்யறது? நபிகளால் உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ யுத்தம் செய்தது போதும், நீ யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இத்ஹப் ஃபஹுஜ்ஜ மஅம்ரஅதிக, நீங்க போய் உங்களுடைய பொஞ்சாதியோடு சேர்ந்து ஹஜ் செய்யுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹு அக்பர். ஹஜ் வணக்கத்துக்கே போகக்கூடாதுண்டா பல்கலைக்கழகங்களை காலேஜுகளை படிக்கிறதுக்காக போகலாமா? அன்பார்ந்த தாய்மார்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹஜ்ஜிக்கு போறாங்க. போகக்கூடிய நேரம் என்ன நடந்தது? ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. ஆயிஷா நாயகி அழுகிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எல்லாரும் ஹஜ்ஜி செய்றாங்க, எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. நபிகளா சொன்னாங்க, இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு விதி, எனவே ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் தவாஃபு செய்யாது என்று சொன்னாங்க. தவாஃபு இல்லை என்றால் உம்ரா இல்லை, அப்படித்தானே? எல்லாரும் ஹஜ்ஜி செஞ்சுட்டு போற நேரம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கவலை பண்றாங்க, எல்லாரும் ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ராவோட போறாங்க, நான் மாத்திரம் உம்ரா இல்லாம போகிறேனே, நான் மாத்திரம் உம்ரா இல்லாமல் தவாஃப் இல்லாமல் போகிறேனே என்று கவலைப்பட்ட பொழுது நபிகளார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷா நாயகியை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, நீங்கள் போய் உம்ராவை முடித்து விட்டு வாருங்கள். தனியே போக சொன்னாங்களா? ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், கஅபத்துல்லாஹுக்கும் உம்ரா செய்கிற இடத்துக்கும் ஆயிஷா பள்ளிக்கும் இடையில் எவ்வளவு தூரம்ன்றது தெரியும். எவ்வளவு தூரம் இருக்குது? அன்பார்ந்த தாய்மார்களே, மிக நீண்ட தூரம் கிடையாது. ஆனாலும் நபிகளான சொன்னார்கள், ஆயிஷாவே, உன்னுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மானை அழைத்து கொண்டு போய் உம்ராவை முடித்து விட்டு வா என்று அனுப்பினார்கள். இந்த வணக்கத்துக்கு கூட ஆண் துணையோடு போக வேண்டும் என்றால் ஏன் பெண்களுக்கு இந்த இஸ்லாம் இந்த சட்டத்தை போட்டது? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பெண்களுடைய உரிமையை இஸ்லாம் பறித்ததா என்று கேட்டால் பெண்களுடைய உரிமையை பறிக்கவில்லை. மாறாக ஒரு ஆணை பொறுத்தவரையில், என்னுடைய உடம்ப ஒருத்தர் திருடிட்டார், திருடினா என்னை ஒருத்தர் கடத்திட்டார்னு வைங்க, என்ன செய்யலாம்? கூடினால் என்னுடைய கழுத்தை வெட்டி கொலை செய்யலாம், என்னுடைய பொருளாதாரத்தை பறிக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அந்த பெண்மணி கடத்தப்படுவாளாக இருந்தால் அவர் கொல்லப்படுவதற்கு முன்னால், அவளுடைய எக்ஸ்ட்ரா சொத்துக்கள் பறிக்கப்படுவதற்கு முன்னால், அவளுடைய உடம்பிலே ஒரு சொத்து இருக்கிறது பறிக்கப்படுவதற்கு, அப்படித்தானே? அந்த சொத்து பாதுகாக்கப்பட வேண்டியது. அந்த சொத்தை பாதுகாப்பதற்கு தான் இஸ்லாம் சொல்கிறது, பெண்ணே, நீ உன்னை பாதுகாத்துக்கொள், ஆண் துணை இல்லாமல் வெளியே போகாதே. இது பெண்களுக்கு நலவா, பெண்களுக்கு கெடுதியா? இது பெண்களுக்கு பாதுகாப்பா அல்லது பெண்களுக்கு அடிமைத்துவமா? உங்களுக்கு தெரியும், ரமதானுடைய மாதத்துக்கு ஒரு கிழமைக்கு முன்னால், நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ இல்லையா தெரியாது, நான் கேள்விப்பட்டேன். என்னவென்றால், இந்த பட்டுக்கோட்டை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் அல்லவா,
உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மருத்துவங்கள் செய்ய தேவைப்பட்டால் பட்டுக்கோட்டைக்கு தான் போக வேண்டி வரும் என்று. அங்கே இந்த அதிராம்பட்டினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அங்கே மருத்துவத்திற்காக செல்லுகின்றார். அங்கிருக்கிற ஒரு வைத்தியர் என்ன செய்கிறார், அந்த பெண்ணுக்கு மயக்க மருந்தை கொடுத்துவிட்டு தகாத உறவில் ஈடுபடுகிறார். கேள்விப்பட்டதா இல்லையா? அந்த டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன, அவருடைய தகவல் என்னன்னு சொன்னா, இவர் ஒரு பெண்ணுக்கு அல்ல பல பெண்ணுக்கு இந்த வேலையை செய்திருக்கிறார். இந்த தகவலை ஒரு சகோதரர் பதிந்து விட்டு கீழே போடுகிறார். பெண்களே, நீங்கள் மருத்துவத்துக்கு செல்வதாக இருந்தால் பெண் வைத்தியர்களை நாடி செல்லுங்கள். ஏன் தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன காரணம்? ஒரு பெண்ணுக்கிட்ட போனால் கூட அவள் மயக்க ஊசி அடிச்சு போட 2 பேருக்கு வேலை வாங்கலுமா இல்லதா? பணத்துக்காக எதையும் செய்கிற காலம். இஸ்லாம் வைத்த ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்ன, நீ போகும் பொழுது ஒரு ஆண் துணையோடு போ. அல்லாஹு அக்பர். டாக்டர்கிட்ட மருந்தெடுக்கும் பொழுது, வைத்தியர்கிட்ட மருந்தெடுக்கும் பொழுது கணவர் பக்கத்தில் இருப்பார், நானா தம்பி பக்கத்தில் இருப்பார். என்ன பிரச்சனை? பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா? இதையும் மீறி நடந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம். இஸ்லாமிய வரம்புக்குள் நாங்கள் போக வேண்டுமா இல்லையா? இல்லாவிட்டால் சீரழிக்கப்படுமா இல்லையா? அன்பார்ந்த தாய்மார்களே, ஆண்களை விட பெண்களுக்கு இஸ்லாம் ஆடையில் கூட ஒரு எல்லையை வைத்திருக்கிறது. ஆண்களை போன்று அல்ல, பெண்கள் கொஞ்சம் தன்னை பரிபூர்ணமாக மறைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏன் இந்த கட்டுக்கோப்பு? ஆண்களுடைய உடம்பை பொறுத்தவரையில் பார்த்தவுடனே ஆசை வராது, பார்த்தவுடனே எத்தனை ஆண்களை பார்த்தாலும் அந்த எண்ணம் வராது. ஆனால் ஒரு பெண்ணுடைய உடல் கட்டமைப்பு என்பது ஒரு ஆண் பார்த்து விட்டால் ஆசைப்படக்கூடிய உண்டு. அதனால அவர்கள் சூறையாடப்படலாம், அவர்களுடைய கற்புக்கு தீங்கு வரலாம். எனவேதான் இஸ்லாம் சொல்கிறது, பெண்ணே நீ உன்னை மறைத்துக்கொள், அந்நிய ஆண்களுடைய கண்ணுக்கு நீ பட இருக்காதே. ஏன்? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஒழுக்க விழுமியங்கள் பேணப்படுகிற பொழுதுதான் ஒரு சமூகத்துக்கு என்ன இருக்கிறது, கட்டுக்கோப்பு, பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே மஹ்ரமி அஜ்னபியுடைய சட்டத்தில் முதலாவது படிக்க வேண்டிய அம்சம், ஒரு ஆண் துணை இல்லாமல், மஹ்ரமியத்தான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பெண்மணி பயணம் போகக்கூடாது. ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு அந்நிய ஆணோடு கதைக்க கூடாது. ஒரு ஆண் வைத்தியர்கிட்ட போறீங்களா, போற நேரம் ஒரு ஆண் துணையோட போங்க. கணவரையோ நானாவையோ தம்பியையோ, யாரு கணவருடைய வாப்பா மாமாவையோ யாரையாவது ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு போங்க. இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. எனவே இந்த கட்டுக்கோப்புக்குள் இருந்து என்ன செய்யலாம், பேசுவதாக இருந்தால் கூட வளைந்து குலைந்து நெளிந்து பேசாமல் நேர்குரலால் என்ன செய்யறது, பேசுறது. இதுதான் மஹ்ரமியத்தான அஜ்னபியத்தான ஆண்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை என்பதை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போன்றுதான் இஸ்லாம் பெண்களுக்கு சொன்ன ஒழுக்குமுறைகள் ஒன்றுதான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். 24வது அத்தியாயம் 31வது வசனம், சூரத்து நூருடைய 31வது வசனம், வக்குல் லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். நபியே, ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும். வக்குல்லில் மூமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன. நபியே, மூமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய கற்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா தஹர மின்ஹா. அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் அவர்களுடைய அலங்காரங்களை, அவர்களுடைய அழகை யாருக்கும் அவர்கள் காட்ட வேண்டாம். காட்டுவதாக இருந்தால் யாருக்கு காட்டலாம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன, தன்னுடைய கணவன்மார்களுக்கு, அவ் ஆபாயிஹின்ன, அல்லது தன்னுடைய பெற்றோர்கள் தந்தைமார்களுக்கு, அவ் ஆபாயி புஊலத்திஹின்ன, அல்லது தன்னுடைய கணவருடைய வாப்பா இருக்கிறார் மாமா, அவருக்கு, அவ் அபுனாயிஹின்ன, அல்லது தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கு, அவ் அபுனாயி புஊலத்திஹின்ன, அல்லது தண்ட கணவருடைய ஆண் பிள்ளைகளுக்கு, அவ் இஹ்வானிஹின்ன, தன்னுடைய சகோதரர்கள், அவ் பனி இஹ்வானிஹின்ன, அல்லது தன்னுடைய சகோதரின் மகன்மார்கள். இப்படி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டும். யாரெல்லாம் மஹரமிகளாக இருக்கிறார்களோ அந்த மஹரமிகளுக்கு முன்னால சாதாரணமான ஆடையோடு என்ன செய்யலாம், ஒரு பெண்ணுக்கு இருக்கலாம். சாதாரணமான ஆடையோடு அவர்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்காங்க. சாதாரணமான ஆடைன்னு சொன்னா என்ன, நம்ம வீட்டுள்ள கொடுக்கக்கூடிய ஆடை இருக்குத்தானே, அந்த ஆடையோடு என்ன செய்யலாம், அவர்களுக்கு முன்னால பேசலாம், கதைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த மஹ்ரமியத்தான ஆண்கள் அல்லாத அஜ்னபியத்தான ஆண்களுக்கு முன்னால் போவதாக இருந்தால்,
ஒரு பெண்மணி என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய உடம்பிலிருந்து தானாக வெளிப்படக்கூடிய பகுதியை அல்லாமல் மற்றெல்லா பகுதியையும் என்ன செய்ய வேண்டும்? அவள் மறைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, தானாக மறைகிற பகுதி, தானாக வெளிப்படுகிற பகுதி என்றால் என்ன? அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒட்டுமொத்தமாக பெண்கள் முழுக்கவும் மறைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக ஒரு பெண்மணி தன்னுடைய அழகை மறைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உடம்பிலிருந்து வெளிப்படும் பகுதியை தவிர என்று ஒரு பகுதி அல்லாஹ் விதிவிலக்காக வைத்திருக்கிறான். இந்த பகுதி என்ன? அன்றைய காலம் தொட்டு இன்று காலம் வரையிலே அறிஞர்களுக்கு இடையில் ஆழமான ஒரு கருத்து வேற்றுமை இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இன்ன பிற சஹாபாக்கள், கதாதா போன்றவர்கள், அதே போன்று தபரி போன்றவர்கள், இப்னு கசீர் போன்றவர்கள், எல்லா குர்ஆனுக்கு விளக்க உரை சொன்ன அறிஞர்கள் எல்லாம் தானாக வெளிப்படுவது என்று சொன்னால் என்ன கருத்து வேற்றுமை கொண்டார்கள். ஆழமான ஒரு கருத்து வேற்றுமை வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படக்கூடிய பகுதி என்றால் என்னவென்று காட்டிவிட்டு போகவில்லை. அதனால இப்னு அப்பாஸ் போன்ற அறிஞர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்மணி தன்னுடைய முகத்தையும் மணிக்கட்டு வரையில் இருக்கிற கையையும் தவிர மற்றெல்லா பகுதியையும் மூட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், இல்லை, 2 கண்ணையும் தவிர மற்றெல்லா பகுதியையும் மூட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, ஒரு கண்ணை திறந்து கொண்டு மற்றெல்லாவற்றையும் மூட வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு சில அறிஞர்கள் சொன்னார்கள், அவர் முழுக்கம் ஒரு கண்ணும் விளங்காம மூடிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. கைக்கு சொக்ஸு போடணும், காலுக்கும் சொக்ஸு போடணும் எல்லாம் சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, இவ்வளவு ஆழமான கருத்து வேற்றுமை ஏன் வந்தது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லிலோ செயலிலோ என்ன வரல, இப்படித்தான் மூடணும்னு ஒரு அளவுகோலை சொல்லி கொடுக்கல. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? இந்த பெண்கள் மறைக்க வேண்டிய ஆடையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகின்றான்? அவர்கள் தங்களுடைய முந்தானைகளை தங்கள் மீது போட்டுக்கொள்ளட்டும். அஸா அன் யுரஃப்ன ஃபலா யுதைன. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் அறியப்பட்டு பத்தினித்தனமான பெண்மணிகள் என்று அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருப்பதற்கு அது காரணமாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்படியானால் முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய ஆடை அந்த பெண்ணை அடையாளப்படுத்த வேண்டும். பெண்ணாடை யுரஃப்ன, சாதாரணமான அரபு படித்தவர்களுக்கு தெரியும். அரஃப யரிஃபு யுரஃப்ன என்று சொன்னால் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் போதுமானவன். இன்றைக்கு சவுதி போன்ற நாடுகளில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? வாப்பாவுக்கு மகளை தெரியாது, கணவனுக்கு மனைவியை தெரியாது, சகோதரனுக்கு சகோதரியை தெரியாது. வாப்பா பக்கத்தில் வச்சுக்கிட்டு மகள் என்ன செய்கிறார்? வேறொரு ஆணோட அமர்ந்துகிட்டு இருக்கிறாள், பேசிக்கிட்டு இருக்கிறாள். வாப்பா நினைக்கிறார் இது வேற யாரோ பொண்ணுண்டு. ஏன் அடையாளப்படுத்த முடியவில்லை? எந்த பெண் என்று விளங்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், முஸ்லிம் பெண்கள் தன்னுடைய முந்தானைகளை போட்டுக்கொள்ள வேண்டும், அதன் மூலம் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். குர்ஆன் ஏதோ ஒரு பகுதியை துறந்து தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹ் போதுமானவன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், பெண்கள் தன்னை மறைக்க வேண்டும் வெளிப்படக்கூடிய பகுதியை தவிர. அந்த வெளிப்படுற பகுதி பெண்களை அடையாளப்படுத்துவதற்காக இருக்கலாம். குர்ஆனிலோ ஹதீஸிலோ முகத்தை துறக்க வேண்டும் என்று தெளிவாகவும் இல்லை, முகத்தை மூட வேண்டும் என்பதும் தெளிவாக இல்லை. திறந்தாலும் பிரச்சனை, மூடினாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்கிறீர்களா? ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள்? திறந்தாலும் பார்த்தா ஆசை வருது தானே, அதனால மூடிக்கொள்றோம், பிரச்சனை கிடையாது. மூடினா பிரச்சனை வரலையா? சவுதியில போய் கேளுங்க, இந்த மூடியதனால் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த சமூகம். இலங்கையில, இந்தியால, இலங்கையில பெரும்பாலும் வாரது குறைவு, ஏன் மூடுறவங்க குறைவு. ஆனா சவுதியில மூட வேண்டும் என்பது சட்டம். அதனால பல பிரச்சனைகளை சந்தித்து, எனவே திறந்தாலும் பிரச்சனை, மூடினாலும் பிரச்சனை. எனவே திறப்பதா மூடுவதா? குர்ஆன் ஹதீஸை சொன்ன தீர்ப்பின் பக்கம் போய் பார்த்தால் நபிகளாருடைய காலத்து நடைமுறைதான் இதற்கு சான்றாக இருக்கிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாத்தை தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த சட்டத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். நபிகளாருடைய காலத்து பெண்மணிகள் எப்படி ஆடை அணிந்தார்கள் என்பதை நாங்கள் தேடி பார்ப்போமாக இருந்தால் அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, குன்ன நிசாஉல் முஃமினாத்தி யஷ்ஹதுன மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தல் ஃபஜ்ர். மூமினான சில பெண்மணிகள் நபிகளாரோடு சுபஹ் தொழுகையிலே கலந்து கொள்வார்கள். இது புகாரியிலே 578வது செய்தி.
என்ன சொல்றாங்க? மூமினான பெண்மணிகள் நபிகளாரோடு சுபகு தொழுகையில கலந்து கொள்வாங்க. ஏன் மூமினான பெண் என்று சொல்லணும்? சாபி பெண்மணிகள் சொல்லிருக்கலாம் தானே. நம்மளும் இன்றைக்கு என்ன முடிவெடுப்போண்டா, எங்கட பெண் சமூகம் பயான் பண்றதுக்கு மார்க்கத்தை படிக்க பள்ளிக்கு வருது. ஒரு கூட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆட்டக்காரிகள் போறாங்க, கூத்துக்காரிகள் போறாங்க. அல்லாஹு அக்பர். இது மாதிரி ஒரு வார்த்தை அன்றைக்கு வரக்கூடாதுன்றதுக்கு தான் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, சும்மா போற பொம்பளை போகல, ஈமானிய பெண்கள் போனார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு வீட்டுக்குள் முடங்கி கிடந்து ஈமானை இழக்கின்ற பெண்மணிகளை விட, தாயத்துகளுக்கும் தகடுகளுக்கும் சூனியத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் அடிமைப்பட்டு ஈமானை இழக்கின்ற பெண்ணை விட, ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் தன்னுடைய கையை நீட்டி என்னுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கின்ற பெண்ணை விட, மார்க்கத்தை படித்து ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று பாதைக்கு வந்த பெண்மணிகள் சிறந்தவர்களா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா நாயகி சொன்னார்கள், மூமினான பெண்மணிகள் நபிகளாரோடு சுபகு தொழுகையில் கலந்து கொண்டார்கள். அதுல விசேஷம் என்ன தெரியுமா? கலந்து கொள்ளும் பொழுது எப்படி கலந்து கொண்டாங்க? முத்தலஃபிஆத்தின் பிமுரூத்திஹின்ன, தங்களுடைய போர்வைகளால் சுத்தி கொண்டவர்களாக. இந்த அதிராம்பட்டின பிரதேசத்தில் நிறைய பெண்கள் என்ன செய்வாங்க? உள்ளுக்கு அபாயாவும் போட்டு ஒரு போர்வையால போத்தி கழுவாங்க பாருங்க. அது மாதிரி போர்வையால போத்திக்கிட்டு கலந்து கொண்டாங்களாம். படிக்க வேண்டிய பகுதி என்ன? தொழுகை முடிந்து சுபகு தொழுகை முடியும் பொழுது வெளிச்சிருந்தானே, சுபகு தொழுகை முடியும் பொழுது போகும் பொழுது இருட்டா இருக்கும், முடியும் பொழுது வெளிச்சமாவிரும். ஆயிஷா நாயகி என்ன தெரியுமா சொன்னார்கள்? சும்மயன் கலிபுன இலா புயூத்திஹின்ன ஹீன யக்தீன ஸலாத்த லா யஅரிஃபுன்ன அஹதும் மினல் கலசி. என்ன தெரியுமா சொன்னாங்க? தொழுதுட்டு வெளியே போவாங்க, போற நேரம் இருளின் காரணமாக அவர்களை யாரும் அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள். எல்லாரும் முகத்தை மூடிட்டு போயிருந்தா ஆயிஷா நாயகி என்ன சொல்லிருப்பாங்க? நம்ம போகும் பொழுது எல்லாரும் முகத்தை மூடிக்கிட்டு தான் போனோம், அதனால யாருக்கும் நம்ம யாருன்னு விளங்கல்ல. ஆயிஷா என்ன சொன்னாங்க? இருளின் காரணமாக, இருளின் காரணமாக நம்ம யாருன்னு விளங்கி கொள்ள முடியல. இந்த ஹதீஸ் தெளிவான ஆதாரமா இருக்குதா இல்லையா? அவங்க போகும் பொழுது, வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது வெளிச்சத்தில் பார்த்தா யாருன்னு விளங்கி கொள்ற அளவுல தான் போயிருக்கிறாங்க. இருளாக கலஸ்ன்னு சொன்னா அந்த வெளிச்சத்துக்கு முன்னால வரக்கூடிய இருட்டு இருக்குது பாருங்க, அந்த இருளைத்தான் சொல்றாங்க. அதன் காரணமாகத்தான் யார் என்று விளங்கி கொள்ளவில்லை. அன்பாண்டவர்களே, இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்கிற அந்த பெண்கள் வெளியே வரும் பொழுது முழுக்க மூடி மறைத்துக் கொண்டு தான் யாரென்றே விளங்காம புகழ்ன்றது விளங்குது. அதே போன்று பாருங்கள் இன்னொரு ஹதீஸை, புகாரிலே 6228 ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களுடைய சகோதரர் நபிகளாரோடு ஹஜ்ஜிக்கு போன நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அரஃபா மைதானத்தில் இருக்கும் பொழுது ஒட்டகத்தில் பின்னால் அமர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒட்டகத்தில் பின்னால் அமர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஹஸ்அம் கிளையாரை சேர்ந்த ஒரு அழகான பெண்மணி, ஃபதுல் இப்னு அப்பாஸும் அழகானவர், வார பெண்மணியும் அழகான பெண்மணி. என்னத்துக்கு வந்தாங்க? நபிகளாருக்கிட்ட ஒரு மார்க்க விளக்கம் கேட்க வந்தாங்க. வரும் பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாரு? அந்த அழகான பெண் அப்படியே நேர்கண்ணால பார்க்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டு கேட்டு அந்த பெண்மணி இப்படி திரும்பி ஃபதுல் இப்னு அப்பாஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் திரும்பி பார்க்குறாங்க, ஃபதுல் இப்னு அப்பாஸ் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறா? அந்த பெண்மணியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்மணி ஃபதுல் இப்னு அப்பாஸை பார்த்துக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகளார் உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? பெண்ணே, நீ முகத்தை மூடிக்கிட்டு வந்திருக்கலாம் அல்லவா? அப்படியா சொன்னாங்க? முகத்தை கேள்வி, ஒரு ஆண் பின்னால் இருக்கிறார், முகத்தை மறைச்சிக்கிட்டு வர அப்படி சொன்னாங்களா? இல்லை. ஆண்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. பெண்களை நீங்கள் கண்டால் பார்வையை தாழ்த்துங்கள். ஏன் எல்லா பெண்களும் மூடிக்கிட்டு தான் வரணும்டா, ஏன் பார்வையை தாழ்த்துறது? ரசூல் அதைத்தான் நடைமுறைப்படுத்தினார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ் முகத்தை பிடிச்சி திருப்பி விட்டாங்க, அடுத்த பக்கம் பாருண்டு. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மதீனா சாம்ராஜ்யத்தில் நபிகளார் இன்னொரு வழிமுறையை காட்டி கொடுத்தார்கள். என்ன தெரியுமா? திருமணம் முடித்த ஆண்களுக்கு ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த ஒழுக்கத்தை பாருங்கள். இது எங்கே? இந்தியாவிலோ இலங்கையிலோ மாற்று மதத்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற அமெரிக்காவிலோ யுகேவிலோ அல்ல, மதீனா முஸ்லிம்களை 100% கொண்ட அல்லது பெரும்பான்மையாக கொண்ட அந்த மதீனா சாம்ராஜ்யத்திலே திருமணம் முடித்த ஆண்களுக்கு என்ன தெரியுமா ஒழுக்கம் காட்டி கொடுத்தார்கள்? ஆண்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பாதையிலே நடந்து செல்லும் பொழுது ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்து விட்டால், அவளுடைய அழகு உங்களுடைய உள்ளத்துக்கு பட்டுவிட்டால்,
நீங்க உடனே போய் உங்களுடைய பொஞ்சாதியோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அங்க இருக்கிற அழகு உங்களோட பொஞ்சாதி கிட்ட இருக்குதுண்டாங்க. எல்லா பெண்களும் மூடிக்கிட்டு தான் வருவாங்கன்னு இருந்தா எதுக்கு இந்த வழிமுறை? என்ன சொல்லியிருக்கணும் ரசூலுல்லாஹ்? அதெல்லாம் பிரச்சனை, எல்லா பெண்களும் மூடிக்கிட்டு தானே வருவாங்க, இங்க எங்க பெண்கள் கண்ணுக்கு விளங்க போகுது, அப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இல்ல, பெண்கள் பாதையிலே ஆண்கள் செல்லும் பொழுது முன்னால் எதிர்த்திசையிலே பெண்கள் வரலாம், அவர்களுடைய அழகு இந்த ஆணுக்கு பட்டு உள்ளத்தில் வேறு சிந்தனைகள் வரலாம், உடனே திருமணம் முடித்தவர்கள் தண்ட பொஞ்சாதி கிட்ட போய் சேர்ந்துக்கங்கன்னு சொன்னாங்க. ஏன் இந்த அறிவுரை? பெண்கள் முகம் திறந்த நிலையில் வரலாம், அப்படித்தானே அன்பார்ந்த தாய்மார்களே? அதே போன்று பாருங்கள், இன்னொரு ஹதீஸை பாருங்கள். உங்களுக்கு நான் நேற்றைய தினம் அல்லது முந்த நாள் தினம் சொல்லி இருக்கலாம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினம் அன்று ஆண்களுக்கு உரை நிகழ்த்தி விட்டு பெண்கள் இருக்கிற இடத்துக்கு சென்று உரை நிகழ்த்தினார்கள். போகும் பொழுது பிலால் அவர்களையும் அழைத்து சென்றார்கள். பிலாலுடைய தோளிலே கையை ஊண்டி கொண்டவர்களாக மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். எந்த திரையும் இருக்கவில்லை, அதுக்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்துட்டேன். பொது இடங்களில் திரை போட்டு மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட வீடா மறைச்சிக்கங்க, கட்டாயம் மறைக்கத்தான் வேண்டும். உங்களோட தனி ரூமா மறைச்சிங்க, கட்டாயம் மறைக்கத்தான் வேண்டும். அதை நேற்று நான் உங்களுக்கு சொன்னோம், இஸ்லாமிய இல்லம் எப்படி இருக்க வேண்டும் என்று. அதுக்கு தனி கட்டளை. ஒரு பொது இடத்திலே, பள்ளி அது போன்ற இடங்களில் மறைத்துத்தான் அறிவுரை செய்ய வேண்டுமா? பெருநாள் தொழுகையுடைய திடலில் ஆயிரக்கணக்கான பெண்கள், நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்கிற இடத்தில் மறைத்துத்தான் செய்ய வேண்டுமா? நபிகளாருடைய சுன்னா இல்லை என்று சொல்கிறது. பிலாலை பக்கத்தில் வைத்துக் கொண்டு உரை செய்யும் பொழுது, பெண்களே நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், உங்களை நான் அதிகமாக கண்டேன் என்று சொல்லும் பொழுது, நடுவில் இருந்த ஒரு பெண்மணி எழும்பி கேட்டால், அல்லாஹ்வின் தூதரே, பெண்களாகிய நாங்கள் ஏன் அதிகம் நரகம் போக வேண்டும்? பிலால் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? ஒரு பெண்மணி எழும்பி நின்றால் கருப்பினத்து பெண்மணி, கன்னத்திலே குழி விழுந்திருந்தது. முகத்தை மூடி இருந்தா சொல்லலாமா? முகத்துல கண்ணம்ன்றது தானே, கன்னத்தில் குழி விழுந்திருந்ததுன்னு சொல்லலாமா? அன்பார்ந்த, இது இஸ்லாமிய வரம்பு. இதிலே நலவும் இருக்குது, நலவு இருக்குது, இல்லாமல் இல்லை. எனவே அன்பார்ந்த தாய்மார்கள், இப்படி பல ஆதாரங்கள் நபிகளாருடைய காலத்து பெண்கள் முகம் திறந்திருந்தார்கள் என்பதற்கு இருக்கிறது. அதே போன்று பாருங்கள், நபிகளாருடைய காலத்தில் ஒரு பெண்மணி வந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் வந்தால் உடம்பெல்லாம் கட்டுன்னு நான் கீழே விழுந்து விடுகிறேன். அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. இந்த ஹதீஸை நீங்க படிச்சிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்ணே, நான் துஆ செய்தால் உன்னுடைய நோய் குணமாகும், நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும்டாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் பொறுமையாக இருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே. அது விரிவான ஹதீஸ். பெருமையாக இருக்கிறேன், எனக்கு சுவனம் தேவை என்று அந்த பெண்மணி திரும்பி போனாங்கன்னுங்களேன். நபிகளார் மௌத்தா போய் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால ஒரு அறிஞராக இருக்கிற காலம், தன்னுடைய நண்பரோடு பாதையில போய் கொண்டிருக்கிறாங்க. போகும் பொழுது தன் நண்பரை பார்த்து சொல்றாங்க, சுவனத்திலே எட்டுக்களை வைக்கின்ற ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் காட்டட்டுமா? உலகத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் சுவனத்தில் வைக்கிற எட்டு, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை காட்டட்டுமான்னு கேட்டாங்க. காட்டுங்க இப்னு அப்பாஸ் அவர்கள் என்று சொல்லும் பொழுது, அதோ முன்னால் போகிறார் பார்ப்பெண், அந்த பெண் தான் உலகத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களும் சுவனத்தில் எடுத்து வைக்கிற எட்டு என்று சொல்லி நபிகளாட்ட போய் துஆ கேட்க சொன்ன அந்த ஹதீஸ் எடுத்து சொன்னாங்க. நான் கேட்பது என்ன தெரியுமா? முழுக்கவும் அந்த பெண் மூடியிருந்தால் எப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த பெண் தான் என்று கண்டுகொண்டார்கள்? முடியுமா? உங்களுக்காவது அடையாளப்படுத்திக் கொள்ள முடியுமா? முழுக்க மூடியிருந்தால் நான் நினைக்கிறேன், சாதாரணமா நம்மட பொஞ்சாதி முதுகு பக்கம் திரும்பி இருந்தாலே நமக்கு அபாயாவோட அடையாளப்படுத்துறது கஷ்டமா தான் இருக்குது, அப்படித்தானே? அப்படி இருக்கும் பொழுது முழுக்க மூடி இருந்தால் இதுதான் என்ன பொஞ்சாதி எப்படி நான் அடையாளப்படுத்துறது? இப்னு அப்பாஸ் யாரை அடையாளப்படுத்தினார்கள்? அதோ பாருங்கள், அந்த பெண்மணி சுவனத்தின் நடக்கிற பெண்மணி என்று அந்த பெண்மணி அடையாளப்படுத்தினார்கள் என்றால் துறந்திருந்திருக்கிறார்கள், முகத்தை மூடவில்லை என்பது அல்லாஹு ஆலம் விளங்குது ஹதீஸ்ல. அதே நேரம் பெண்கள் மூடி இருக்கிறார்களா இல்லையா என்று கேட்டால் மூடியும் இருக்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லான் அவர்கள் மீது படுதூறு சொல்லப்பட்ட அந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தால், நபிகளார் ஆயிஷானாகிய தன்னோட வாராங்கன்னு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. மாலையை தேடச் சென்ற ஆயிஷா ரதியல்லான் திரும்பி வந்து பார்க்குறாங்க, நபிகளார காணல். உடனே அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? அப்படியே படுத்துக்கிட்டாங்க, தூக்கம் போயிட்டுது. சஃப்வான் இப்னு முஅத்தல் ரதியல்லாஹு வந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நபிகளாருடைய மனைவியே என்று ஆச்சரியப்பட்டு சொல்கிற பொழுதுதான் ஆயிஷானை விழிச்சு பார்க்குறாங்க, முன்னால சஃப்வான் இருக்கிறார். ஆயிஷானை உடனே தண்ட முகத்திரையை போட்டுக் கொண்டார்கள், ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. எனவே ஒரு பெண்மணி விரும்பினால் முகத்தை மூடலாம், திறமுங்கள் என்று கணவனுக்கும் சொல்ல முடியாது,
வேறு யாருக்கும் சொல்ல முடியாது. திறந்திருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து மூடுங்கள் என்று கணவனுக்கும் பைபோஸ் பண்ண முடியாது, பலவந்தப்படுத்த முடியாது, வேறு ஆண்களுக்கும் பலவந்தப்படுத்த முடியாது. எனவே ஒரு பெண்மணி விரும்பினால் அவளாக மூடுவாள், விரும்பினால் அவளாக திறப்பாள். இரண்டுக்கும் தாராள உரிமை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் படித்துக்கொண்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிலே பாதுகாப்பு இருக்கிறதோ அதை செய்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே அஜ்னபி மஹரமி என்று வருகிற பொழுது ஒரு பெண்மணி அந்நிய ஆண்களுக்கு முன்னால் செல்கிற பொழுதோ முகம் மணிக்கட்டு வரை இருக்கிற கை தவிர்ந்த மற்றெல்லா பகுதியை மூடிய நிலையில தான் மீன் கடைக்கு போனாலும் சரி, மரக்கறி கடைக்காரண்ட போனாலும் சரி, பழத்துரு கடைக்காரண்ட போனாலும் சரி, மணிக்கட்டு வரை இருக்கிற கை முகம் தவிர்ந்த மற்றெல்லா பகுதியையும் கட்டாயம் மூட வேண்டும். விரும்பினால் முகத்தை மூடிக்கொள்ளலாம், விரும்பினால் முகத்தை திறந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஒழுக்க விழுமியங்கள் ஒரு ஆணோடும் பெண்ணோடும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற இந்த ஒழுக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம்தான் வளர்ந்து வருகிற சமூகத்தை பாதுகாக்கலாம். அதிலும் விசேடமாக எங்களோடு நெருங்கி பழகக்கூடிய அஜ்னபியத்தான உறவுகள், விசேடமாக கணவன்மாருடைய சகோதரர்கள், பெண்களை பொறுத்தவரையில் கணவன்மாரின் சகோதரர்கள், கணவன்மாரை பொறுத்தவரையில் பெண்களின் மனைவிமாரின் சகோதரிகள். நபிகளார் அல் ஹம்வு அல் மௌத் என்று சொன்னார்கள். கணவனின் சகோதரர்களும் மனைவியின் சகோதரிகளும் மௌத் என்று சொன்னார்கள். அப்படின்றால் அவர்களுடைய பிரச்சனை மனிதனை அழிவுக்கே கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள். எனவே அவர்களுடைய விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சமூக எழுச்சிக்காக, முஸ்லிம் சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக வளர்ந்து வருகிற பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சீர்பெற வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற இந்த மஹரமி அஜ்னபியுடைய உறவு முறைகளை படித்து இஸ்லாம் சொன்ன பிரகாரம் ஒழுக்கம் எளிமையோடு வாழ்ந்து நாங்களும் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக வாழ்கிற ஒரு சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.